ரெண்டு பேருமே மெய்யழகன் அப்படிங்கறத வந்து நிரூபிச்சிருக்காங்க. இந்த கேரக்டருக்கு இதுக்கு மேல யாராலையும் பொருந்த முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து பண்ணிட்டாங்க. டார்லிங் 10 கோடி தீபாவளி பரிசு மழையின் அப்ளையன்சஸ் திருவிழா மாதம் ரூபாய் 665 முதல். அன்புடன் டார்லிங். விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சூப்பரா இருக்கு பிரதர். கார்த்தி யார் கூட நடிச்சாலும் நல்லா இருக்கு. இந்த முன்னாடி பண்ணிருந்தாருல்ல நாகார்ஜுனா கூட, அந்த மாதிரிதான் தோழா மாதிரி இதுலயே அந்த பாண்ட் வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ரைட்டிங் தான் அவரோட பிரேம்குமாரோட ரைட்டிங் வந்து ரெண்டு கேரக்டருக்குமே சூப்பரா பண்ணிருக்காரு. இவருக்கும் அந்த ஊர்ல இருந்து வந்த ஒரு மச்சான் கேரக்டரும், இவருக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கேரக்டரும் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. கொஞ்சம் கதை டிவியேட் ஆகி இந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் கொஞ்சம் போச்சு, இப்படி இருந்தாலும் ஓகே. ஆனா ஸ்லோவா ரொம்ப பொறுமையா உட்காந்து பார்க்கணும். அவ்வளவுதான். பர்சனலா வந்து எனக்கு படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் காட்டினக்கூடிய எமோஷன், அந்த ஒரு யதார்த்தமான விஷயங்கள், அதெல்லாம் வந்து லைக் வந்து என்னோட ஊர் மெமரிஸ் வந்து சில விஷயங்கள் காட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த படத்தை வந்து படமா பார்க்காம படத்துக்குள்ள இருந்து ஒரு பர்சனா வந்து அந்த படத்தை வந்து பார்த்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மெய்யழகன் நம்ம வந்து எந்த வகையிலுமே யாரையுமே ஏமாத்தாத மாதிரியான ஒரு படமா வந்து இந்த மெய்யழகன் வந்து வந்திருக்கு. ஸோ படத்தை படமா பார்க்கணுன்றதை தாண்டி இதை ஒரு வாழ்வியலா பார்த்தோம்னா படம் இன்னும் பயங்கரமா கனெக்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி தெரியுது. பொதுவா சிட்டியில இருக்கவங்களும் இந்த படம் பெருசா கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா அவங்க விறுவிறுப்பான ஒரு படம் பார்த்தே வந்து பழகிட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த படம் வந்து என்னடா ரெண்டு கேரக்டர்ஸ் மட்டுமே காமிச்சிட்டு இருக்காங்க, இவ்வளவு எமோஷன் இருக்கு, இது நம்மளுக்கு ஒட்டுமா ஒட்டாதான்ற நினைப்போடவே இந்த படம் வந்தாங்கன்னா கண்டிப்பா ஏமாந்தான் போவாங்க. எமோஷனலா ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது நம்ம வீட்டுல இந்த சைக்கிள்காகலாம் ஏங்குற விஷயம்லாம் பத்தி பேசியிருந்தாங்க. அது ரொம்ப அழகா சும்மா மெமரிஸ் மாதிரி காட்டாம அதை வந்து ஒரு இதா காட்டியிருந்தாரு, ஒரு கதையோட போக்கா காட்டியிருந்தாரு. அது நம்மள ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. 96ல எப்படி சில சீன்ஸ் நம்ம கனெக்ட் ஆகும்ல, அந்த மாதிரி அந்த சீன்ஸ் கனெக்ட் ஆச்சு. இந்த சொந்த பந்தத்துக்குள்ள நம்மளுக்கு ஒரு சொந்தம் இருக்கும், அது யாரு என்னன்னே தெரியாது நமக்கு, ஆனா அவங்க நம்ம மேல உயிரே வச்சிருப்பாங்க. சோ அந்த விஷயத்த ரொம்ப அழகா எடுத்து கொண்டு போயிருக்காரு. ஆக்டிங் சொன்னா இந்த கேரக்டருக்கு இதுக்கு மேல யாராலையும் பொருந்த முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே போட்டு பண்ணாங்க சொல்ல முடியாது. அவரோட கேரக்டர் ஒரு மாதிரி சூப்பரா பண்ணல. லைக் வந்து என்ன சொல்றது, நம்ம ஊர்ல வந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு பர்சனா வந்து காத்தியை பார்த்தேன். அரவிந்த் சாமி வந்து ஒரு சிட்டில இருந்து அவர் ஊருக்கு வர ஒரு கேரக்டர். ஸோ அவரு வந்து அந்த கேரக்டர் அதெல்லாம் டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு எமோஷன் இருக்கும். அந்த எமோஷன் வந்து லைக் என்ன சொன்னா ஒரு மாதிரி லைக் அரவிந்த் சாமி அழுதான் நம்மளும் அழுவோம், அந்த ஒரு எமோஷனா இருக்கும். ஸோ அதுவும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. எதுவுமே இல்லாம ஜாலியா நம்ம வந்து நம்ம அப்பா எப்படி வாழ்ந்துருப்பாரு, கைத்து கட்டல வந்து மேலே பார்த்துட்டு ஆகாயத்தை பார்த்துட்டு வாழ்ந்துருப்பாரு, அந்த மாதிரி ஒரு வாழ்வியலோட ஒரு படத்தை பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சு வந்தோம்னா இந்த படம் வந்து ஒரு பயங்கர பெஸ்டான படம்னே சொல்லலாம். ஸோ பிஜிஎம் வைஸ் கோவிந்த் வசந்தா வந்து பிச்சு உதறி இருக்காரு. என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா இருந்துச்சு. கார்த்தி சார், அரவிந்த் சாமி சார் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். மற்றபடி கேரக்டரா வந்து ரெண்டு பேர் கேரக்டர் சூப்பரா எழுதியிருக்காரு. படம் பார்த்து முடிச்சோன்னா ஒரு புக்கு படிச்ச மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி. அந்த கார்த்தியோட கேரக்டர் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. மெய்யழகன் அப்படின்ற கேரக்டர் அந்த படத்துல ஒரு பேரே சொல்லாம கடைசி வரைக்கும் கொண்டு போனது நல்லா இருந்துச்சு, சுவாரஸ்யமா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து படத்துல வந்து மியூசிக் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு படம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் சொல்ற கான்வர்சேஷன் அதெல்லாம் நீங்க தெளிவாக கவனிச்சு அதுவே வந்து படத்தை வந்து ஒரு என்கேஜிங்காவே இருக்கும். இப்ப இந்த மியூசிக் இப்ப ஆட் பண்ணா அது வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி விடும். லைக் சில இடத்துல வந்து படத்துல வந்து சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அதுக்குமே ஒரு மியூசிக் போட்டு அதுவே வந்து என்ஹான்ஸ் பண்ணி. அது இல்லாம டுவோர்ட்ஸ் சில இடத்துல எமோஷன் பீக் பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். அதுலலாம் வந்து நல்லா நம்ம வந்து அப்படியே அந்த டைலாக் பேசி முடிச்சுட்டு அந்த பிஜிஎம் அப்படியே கேட்கறப்ப ஒரு மாதிரி அப்படின்னு எமோஷன் வந்து அது பீக் ஆகும். அது இல்லாம நடுவில் வந்து கமலஹாசன் சாங் வேற ஒன்று ஃபுல் விஷுவல் ஹியரிங் ட்ரீட்டா இருக்கும். ரெண்டு பேருமே மெய்யழகன் அப்படிங்கறத வந்து நிரூபிச்சிருக்காங்க, பட்டமா பிரிச்சு உதறி இருக்காங்க. பயங்கர ஆர்ட்ஃபுல்லான ஒரு படமா வந்து கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வருஷம் வெயிட் பண்றது வந்து தமிழ் சினிமால இப்ப வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நித்திலனுக்கு 7 வருஷம் கழிச்சு மகாராஜான்ற மாதிரி இவருக்கும் 7 வருஷம் கழிச்சு மெய்யழகன் ஒரு படம். வாழ்வியலோட ஒரு படம் ப்ரோ, பயங்கரமா என்ஜாய் பண்ணி நீங்க பார்க்கலாம், சூப்பரா இருந்துச்சு. நம்ம எமோஷன் எப்படி பார்த்து பழகிட்டோம்னா இப்ப வந்து ஒரு குடும்பமா ஒரு 10 பேர் சேர்ந்து அழுதாதான் அது வந்து எமோஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பழகினதுனால இவங்க 2 பேர் மட்டும் தான் நம்மளுக்கு எமோஷனை வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வேற எந்த கேரக்டர்ஸும் வேண்டாம் அப்படிங்கறத வந்து அவர் வந்து முடிவு பண்ணியிருப்பாரு. ஸோ கார்த்தி சாரும் அரவிந்த் சாமி சாரும் எந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்களோ அதே அளவுக்கு நம்மளுக்கும் ஃபீலிங் இருக்கும். நிஜத்துல அதை அனுபவிச்சிருந்தான். குடும்பத்தோட ரொம்ப நாள் பேசாம திடீர்னு போய் ஒரு நாள் வந்து நம்ம அப்பா கிட்டயோ தாத்தா கிட்டயோ பேசும்போது எந்த மாதிரியான ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரியான ஃபீலிங் நமக்கும் டெலிவரி ஆகுது. எங்கேயுமே இது நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியல, வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தேங்க்ஸ். டார்லிங் 10 கோடி தீபாவளி பரிசு மழையின் அப்ளையன்சஸ் திருவிழா மாதம் ரூபாய் 665 முதல். அன்புடன் டார்லிங். விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.